திமுகவின் ராஜ்யசபா எம்பி ஆகிறார் செங்கோட்டையன். அதிர்ச்சியில் விஜய். திடீர் ட்விஸ்ட். என்ன நடந்தது? அதாவது அடிப்படையில் அதிமுக தொண்டராக இருந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது அதில் தன்னை இணைத்துக் கொண்டார். குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் எம்ஜிஆரின் கட்சியை ஒருங்கிணைத்ததில் செங்கோட்டையனுக்கு முக்கிய பங்குண்டு. அதனால்தான் எம்ஜிஆர் முதல்வராக பதவியேற்ற போது எம்எல்ஏவாக செங்கோட்டையன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். செங்கோட்டையன் தற்போது எம்ஜிஆரின் மறைவிற்கு பிறகு ஜெயலலிதாவின் தீவிர விசுவாசியாக மாறினார். 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தான் செங்கோட்டையன். தற்போதைய சூழலில் சட்டமன்றத்திலும் மூத்தவர்களில் ஒருவர் செங்கோட்டையன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பதவியேற்ற நிலையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியை சந்தித்த நிலையில் பல்வேறு அரசியல் சிக்கல்களுக்கு இடையேயும் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியுடன் செயல்பட்டார். அதற்கு அடுத்து நடந்த நிகழ்வுகளில் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் இடையே மோதல் வெடித்தது. அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று வலியுறுத்திய செங்கோட்டையனை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உள்ளிட்ட அனைத்து பதவிகளில் இருந்தும் நீக்கினார் எடப்பாடி. செங்கோட்டையனை திமுகவில் இணைய வைக்க கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சரும் சென்னையை சேர்ந்த ஒரு அமைச்சரும் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் யாரும் எதிர்பாராத விதமாக தமிழக வெற்றிக் கழகத்தில் விஜய் முன்னிலையில் தன்னை இணைத்துக் கொண்டார் செங்கோட்டையன். ஏன் அவர் தற்போது திமுகவிலேயே இணைந்திருக்கலாம் என்று கூறும்படியாகிவிட்டது அவரின் நிலைமை. அடுத்ததாக அவரை பொன்னாடை போர்த்தி வரவேற்ற விஜய் அவருக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவியையும் கொங்கு மண்டலர் அமைப்பாளர் பதவியையும் வழங்கினார். தொடர்ந்து அதிமுகவின் கூட்டங்கள் விஜயின் பிரச்சார நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்தும் பொறுப்பும் செங்கோட்டையனுக்கு வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எம்ஜிஆரின் தீவிர விசுவாசியான செங்கோட்டையன் அவரது கையில் அதிமுக கொடியை பச்சை குத்தி இருக்கிறார். அந்த அளவுக்கு அதிமுக மீது பற்று கொண்ட செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்திற்கு சென்றபோது சட்டை பையில் ஜெயலலிதாவின் புகைப்படத்துடன் சென்றுள்ளார். அப்படி சென்றது ஏற்கனவே தாவேகாவினரிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அதுபோக தொடர்ந்து கட்சியில் சேர்ந்த பிறகு கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள தனது கட்சி அலுவலகத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்களுடன் பேனர் வைத்திருந்தார். இந்த நிலையில் செங்கோட்டையன் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட ஒரு பதிவை திடீரென நீக்கி இருக்கிறார். தாவேகா கட்சியில் சேர்ந்த பிறகு எந்தவிதமான எக்ஸ் பக்கத்தில் எந்தவிதமான பதிவையும் வெளியிடாத செங்கோட்டையன் முதன்முறையாக நேற்று கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு வாழ்த்தை பதிவிட்டிருந்தார். அந்த புகைப்படத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்கள் புகைப்படம், விஜயுடன் செங்கோட்டையன் இருப்பது போன்ற புகைப்படம் இடம்பெற்று இருந்தது. ஒரு மூலையில் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படங்களும் அதற்கு கீழ் தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தின் புகைப்படமும் இருந்தது. இந்த நிலையில் அந்த புகைப்படத்தை தான் திடீரென நீக்கியிருக்கிறார் செங்கோட்டையன். கட்சியில் சேர்ந்த பிறகு முதலாக வெளியிட்ட பதிவை திடீரென நீக்க என்ன காரணம் என சமூக வலைதளத்தில் பல பதிவுகளை பார்க்க முடிந்தது. ஊழல் குற்றச்சாட்டில் சிறை சென்ற ஜெயலலிதாவின் புகைப்படத்தை தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர்களின் புகைப்படத்துடன் வெளியிட்டதால் தலைமை கண்டித்ததாகவும் அதனால்தான் செங்கோட்டையன் படத்தை நீக்கிவிட்டார் என்றும் சொல்கின்றனர். மற்றொரு புறம் புஷி ஆனந்தின் புகைப்படம் சிறியதாக இருந்தாலும் ஆதவ் அர்ஜுனா, CTR நிர்மல்குமார் ஆகியோரின் புகைப்படங்கள் இடம்பெறாததாலும் செங்கோட்டையன் படத்தை நீக்கிவிட்டார் என்றும் தகவல்கள் உலாவி வருகின்றனர். செங்கோட்டையனும் இதை பற்றி எந்த விளக்கமும் கொடுக்கவில்லை. இந்த நிலையில் டெலீட் செய்யப்பட்ட அதே படத்தை மீண்டும் பதிவிட்டுள்ளார் செங்கோட்டையன். இது பெரும் குழப்பத்தை மேலும் அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக தாவேகாவில் இணைந்த செங்கோட்டையனின் ஆதரவாளர்களிடம் விசாரித்த போது தற்போது ஏற்கனவே செங்கோட்டையன் தாவேகாவில் இணைய வந்தபோது அவரது சட்டை பையில் வைத்திருந்த ஜெயலலிதாவின் புகைப்படத்தாலும் அது மட்டுமின்றி அவரது அலுவலகத்தில் வைக்கப்பட்ட பேனர் புகைப்படத்தில் ஜெயலலிதா, எம்ஜிஆர் ஆகியோரின் புகைப்படங்கள் இடம்பெற்றிருந்ததும் தற்போது
தாவேகாவினரிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே இவற்றை நீங்கள் அகற்ற வேண்டும் என்று கூறி தாவேகாவினரை சேர்ந்த பலரும் செங்கோட்டையனிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் செங்கோட்டையனோ இதை என்னால் மாற்ற முடியாது என்று உறுதியாக கூறிவிட்டதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. அதுபோக தற்போது வந்த செங்கோட்டையனிடம் மேலும் மேலும் அழுத்தத்தை கொடுக்க கூடாது என்று தலைமை தாவேகா நிர்வாகிகளிடம் கூறியதால் அதை அப்படியே விட்டுவிட்டதாகவும் தற்போது செங்கோட்டையன் மீண்டும் ஒரு பதிவை கார்த்திகை தீப திருவிழாவிற்கு வெளியிட்ட புகைப்படத்தை பார்த்த தாவேகாவினர் அதிர்ந்து போய்விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதில் இது தொடர்பாக செங்கோட்டையனை அழைத்து இது போன்று புகைப்படத்தை பதிவிட வேண்டாம், நீங்கள் போஸ்டை உடனடியாக நீக்க வேண்டும் என்று தாவேகாவின் சார்பில் செங்கோட்டையனிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. செங்கோட்டையன் முதலில் நீக்கியதாகவும் அவர் நீக்கிய பின்னும் மேற்கொண்டு தாவேகாவினர் செங்கோட்டையனிடம் பிரச்சனைகளை வளர்த்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த செங்கோட்டையன் நான் அப்படித்தான் இந்த போஸ்டை போடுவேன் என்று மீண்டும் எக்ஸ் வலைதளத்தில் தன்னுடைய அந்த தீப திருவிழா வாழ்த்து புகைப்படத்தை வெளியிட்டதாகவும் தகவல்கள் பரவி வருகிறது. செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்து ஒரு வார காலம்தான் ஆகிறது. அதற்குள் கட்சிக்குள் உட்கட்சி பூசல் ஏற்பட்டுவிட்டது. ஏற்கனவே செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் உட்பட அனைவருக்கும் வயது வித்தியாசம் கூட பாராமல் மரியாதை வழங்கப்படவில்லை என்று செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டி வந்த நிலையில் இது அவர்களுக்கு மேலும் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக செங்கோட்டையன் விஜயை தொடர்பு கொண்டு பேசியதாகவும் விஜய் மற்றும் செங்கோட்டையனுக்கிடையே இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. வாக்குவாதம் முற்றியதால் விஜயோ நீங்கள் கட்சி நிர்வாகிகள் சொல்வதை கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று செங்கோட்டையனுக்கு அறிவுரை கூறியதால் தற்போது செங்கோட்டையன் அதிருப்தியில் இருந்து வருவதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. இதனால் செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் எதற்காக நாம் இந்த கட்சியில் இணைந்தோம், நமக்கு எந்த ஒரு மட்டும் மரியாதையும் கிடைக்கவில்லை, நாம் திமுகவில் இணைந்தால் கூட அடுத்து வரும் ஆட்சியில் அவர்கள்தான் ஆட்சியை பிடிப்பார்கள், எப்படியாவது நமக்கு பதவியும் செல்வாக்கும் கிடைத்திருக்கும், போயும் தன்னுடைய நிலையை இப்படி இறக்கிக் கொண்டோமே என்று செங்கோட்டையனிடம் புலம்பி வருவதாகவும் இதனால் குழப்பத்திலிருந்து வந்த செங்கோட்டையன் தற்போது ஒரு சீக்ரெட் முடிவை எடுத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. செங்கோட்டையனின் இந்த முடிவு தாவேகாவினருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் என்று தாவேகா மத்தியில் புலம்பி வருகின்றனர். அது என்ன முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையன் முதல்வர் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு நாங்கள் தவறுதலாக தாவேகாவில் இணைந்து விட்டோம், இனிமேல் நாங்கள் திமுகவில் இணையறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா என்று செங்கோட்டையன் முதல்வர் ஸ்டாலினிடம் பேசியதாகவும் அதற்கு ஸ்டாலினோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு எங்கள் கட்சியில் இடம் உண்டு என்றும் இடம் மட்டுமின்றி உங்களுக்கு ராஜ்யசபா பதவி உட்பட நீங்கள் என்ன பதவியை விரும்புகிறீர்களோ அதையே உங்களுக்கு நான் தருகிறேன் என்று தற்போது முதல்வர் ஸ்டாலின் தரப்பிலிருந்து செங்கோட்டையனிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் ஒரு சில தகவல்கள் உலாவி வருகின்றன. இந்த செய்தி தற்போது தாவேகாவினருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒருவர் தன் கட்சியில் இணைந்துவிட்டு திடீரென தற்போது திமுகவில் இணைவது தாவேகாவினருக்கு பெருத்த அவமானத்தை ஏற்படுத்தும் என்று அரசியல் வல்லுநர்கள் கூறி வருகின்றனர். ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.